இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ ஐயோ எரியுதே, ஐயோ எரியுது, ஐயோ எரியுதே, எரியுது, ஐயோ எரியுது, எரியுது. என்னால முடியல, வேணாம் பம்மி, வேணாம் வேணாம், என்னால முடியல. இப்படி தினம் என்ன சித்திரவதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதுக்கு என்ன ஒரடியா கொன்னுடு. அவர்கள் உயிர் கிடைத்து இப்போது அசையா நிலையில் இருக்கிறார்கள். இந்த கத்தியால் மட்டுமே அவர்களை பழிவாங்க முடியும். பௌர்ணமி வருவதற்கு இன்னும் 29 நாளிகைகள் தான் இருக்கின்றது. உங்கள் கையில் இருக்கும் மந்திரவாளை வைத்து அவர்கள் அனைவரையும் கொன்று மாமன்னன் வேடன் அறையை நோக்கி வீசுங்கள். வேடா, உன்னுடைய வாளை உனக்கே அர்ப்பணிக்கிறேன். வேடனே, நீ என்னுடன் பிறந்தவன் என்று நினைத்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. இந்த பௌர்ணமி ஆரம்பித்து முடிவதற்குள் இம்முறை நான் உன்னை கொல்வேன். அதற்காகத்தான் 1000 வருடத்திற்கு பிறகு இந்த ஜென்மம். தம்பி பார்த்திபா, உன் பேச்சில் மரண பயம் தெரிகிறது. நீர் விட மூச்சு காத்து எனக்கு அதை காட்டிக் கொடுத்து விட்டது.
அந்த கதவை திறங்க. வேடனுடைய கட்டளையை எங்களால் மீற முடியாது பார்த்திபா. ஆமா, அதனால எங்களால சமயத்தாரே திறக்க முடியாது. எங்களால உங்க கட்டளை ஏற்க முடியாது பார்த்திபா. உங்க கண்ணுக்கு மட்டும்தான் பஞ்சக நாட்டுக்கு பட்டத்து இளவரசியா சமயத்தா தெரிவா. ஆனா எங்க கண்களுக்கு அவ வேடனின் அடிமைதான். பார்த்துப்பா, வேடனோட அருமையான எனக்கு ஒரு காலமும் அழிவே இல்லை. அடே பார்த்திபா, நீ வேடனுக்கு பதில் சொல்லி ஆகணும். என்னோட மகாராணி சம்யுக்தா உன் கண்ணுக்கு அடிமையா தெரிஞ்சதா சொன்னல, அதான் உன்னை இல்லாமல் செய்து விட்டேன். என் முன்னே நின்று அப்படி பேசியதற்கு உன் எஞ்சிய உயிரும் இருக்கவே கூடாது. என்ன ககுபரே, உன் கண்களுக்கும் என் சம்யுக்தா அடிமையாகத்தான் தெரிகிறாளா? உடனே என் கட்டளையை நிறைவேற்று. ராணி, நீ எங்களையெல்லாம் விட வயசுல சின்ன பொண்ணுதான், எங்க வீட்டு மருமகதான். இருந்தாலும் நீ தான் இந்த வீட்டோட குலவிளக்கு. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதனால பாப்பா பத்தி எங்க கிட்ட கொடுத்துரு, நாங்க பாத்துக்கிறோம். சரியா? எல்லாரும் இருக்கோம்ல? ராணி, நீ எப்படி தைரியமா இருக்கியோ அதே மாதிரி உன் குழந்தையும் தைரியமா இந்த உலகத்துல எதிர்த்து நின்னு போராடணும். போலீஸ் அத்தை தைரியமா இருக்க சொன்னாங்க. நான் உன்னோட பெரியம்மா, ராணிய பாத்துக்கிற மாரியே உன்னையும் என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறேன் பாப்பா.